ஹாய் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த சாப்டரில் கிர்ச்சாஃப் லா அதில் கேவிஎல் கேசிஎல் ஸோ எகெயின் அதே டாப்பிக்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த கொஷின். அண்ட் கொஷின் பார்க்கவும் ரொம்ப ஒரு சிம்பிளாக ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இல்லை, கொஞ்சம் ஒரு பயங்கரமாக, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. கொஷின் என்னன்னா, இந்த சர்க்யூட் ஷோன் இந்த ஃபிகர் E1 and E2 are two ideal sources of unknown EMFs. Some current are shown. Potential difference appearing across 6 ohm resistance is okay, VA minus VB is 10 volt. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது the current in the 4 ohm resistance between C and B is 5 ampere. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, the unknown EMF E1 is 36 volt, the unknown EMF E2 is 54 volt, the resistance R is equal to 9 ohm. அதாவது இதெல்லாம் என்னன்னா, அவங்க கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்னா கரெக்டோ நமக்கு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் விச் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏனா பினா என்னென்னு. ஸோ நமக்கு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்றதை மேட்ச் பண்ணி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ நமக்கு இதுதான் ஆப்ஷன்ஸ், இது மொத்தமாக சேர்ந்தது தான் கொஷினே. சரி, ஓகே, எப்படி அப்ரோச் பண்ணுறது? எப்படி வேணால் அப்ரோச் பண்ணலாம். லைக் ஒரு மீம் இருக்குன்னு நினைக்கிறேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு போலீஸோ ஒரு ஐஏஎஸோ சொல்லுவார். ஸோ அது மாதிரி சிமிலர் இந்த கேவிஎல் கேசிஎல்னால் நீங்கள் எப்படி வேணால் அப்ரோச் பண்ணலாம். லைக் மெனி மெத்தட்ஸ் இருக்குது. நான் போகிறத விட இன்னும் சிம்பிளான மெத்தட்ஸ் இருக்கலாம், அதை விட ஒரு சிம்பிளான மெத்தட்ஸ் இருக்கலாம். ஸோ மெனி மெத்தட்ஸ், நீங்கள் எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை தான் போடணும். சிம்பிளஸ்ட் மெத்தட்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணி ஆன்சர் வந்து தப்பாயிடக்கூடாது. பட் ஸ்டில் சிம்பிளஸ்ட் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெட்டர். ஏன்னா நமக்கு டைமிங் பேஸ் பண்ணி தானே எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சரி, ஓகே, இங்கே பாருங்கள், இதுக்கு அக்ராஸாக இருக்கிறது வந்து 10 வோல்ட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 ஓமும் 6 ஓமும் ஒரு பேரலல் சர்க்யூட்டாக இருக்குது. ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்குது. ஸோ நான் ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா R1 R2 டிவைடட் பை R1 + R2, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது வந்து 3 × 6 டிவைடட் பை 3 + 6 ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், அந்த ஃபார்முலா தான். ஸோ 3 6 are 18, 3 + 6 வந்து 9, ஸோ 2 ஓம். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸை தூக்கிட்டு ஒரே ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு நான் இங்கே ஒரு சர்க்யூட் வரைஞ்சிக்கிறேன். இந்த சர்க்யூட் வந்து நான் மேக்ஸிமம், இந்த சம் வந்து நான் மேக்ஸிமம் ஜஸ்ட்டு சர்க்யூட்லேயே முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். இங்கே வந்து ஒரு 4 ஓமே, இங்கே வந்து ஒரு 3 ஓம். ஓகே, இது ரெண்டையும் தூக்கிட்டு தான் நம்ம இங்கே வந்து ஒரு 2 ஓம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இது பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி கீழே ஒரு 4 ஓம் இருக்குது. இந்த சர்க்யூட் புரிதல் உங்களுக்கு, அதாவது அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பதிலாக இங்கே ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் போடுறேன். ஸோ அதான் எகெயின் இது வந்து ஏபி, இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் 10 வோல்ட் தான். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸாக மாற்றினால இந்த 10 வோல்ட்லாம் மாறுமானா மாறாது. ஏன்னா பேரலில் வந்து வோல்டேஜ் சேம் தான். நீங்கள் அது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸாக மாற்றினாலும் சேம் வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகும். இல்லை நீங்கள் ரெண்டு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சேம் வோல்ட் தான் ட்ராப் ஆகும். இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஓகே, இங்கே இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன். என்னென்னா 4 ஓம், 3 ஓம், இதை நம்ம கண்டுபிடிச்ச 2 ஓம், எகெயின் கீழே வந்து ஒரு 4 ஓம். ஓகே, இந்த 4 ஓம் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் இது வந்து ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இது வந்து E1, இது வந்து E2. அண்ட் கிவன் கரண்ட்ஸ் என்னென்னா, இங்கே ஒரு 2 ஆம்பியர் இருக்குது, எகெயின் இங்கே ஒரு 3 ஆம்பியர் இருக்குது. லைக் இந்த இடத்துலேருந்தே நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம். அதாவது இந்த பாயிண்டில் பாருங்களேன், அதாவது இங்கே 2 ஆம்பியர் வருது, இங்கே வந்து 3 ஆம்பியராக இருக்குன்னா இங்கேருந்து ஒரு ஆம்பியர் வருது. அப்படின்னா தான் நமக்கு கேசிஎல் படி அந்த ஜங்ஷனில் நீங்கள் இந்த ஜங்ஷனில் கேசிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் த கரண்ட் கம்மிங் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட் கெட்டிங் அவுட் ஆஃப் த ஜங்ஷன். ஸோ அந்த பேஸ் பண்ணி இங்கே 2 ஆம்பியர், இங்கே 3 ஆம்பியர்னா இங்கே 1 ஆம்பியர் கரண்ட் வருது. பட் அதை வச்சு நமக்கு இங்கே ஒரு யூஸும் கிடையாது. பட் ஸ்டில் ஐம் சேயிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே வந்து ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் வருது. இந்த 3 ஆம்பியர் கரண்ட் வந்து இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகலாம், இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகலாம். ஓகே, இது இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகணுமானா கிடையாது, இப்படி கூட வரலாம். ஏன்னா இங்கே நமக்கு ஹையர் வோல்டேஜ் இருக்குல்ல. ஓகே, நான் ஜஸ்ட்டு கரண்ட்டோட டேரக்ஷன் நம்ம எப்படி அசைன் பண்ணிக்கிறோமோ அது பொறுத்து தான் இருக்குது. எகெயின் நமக்கு இந்த இடத்துல வந்து இன்னொரு ப்ரிவிலேஜ் இருக்குது. என்ன ப்ரிவிலேஜ்னால், இங்கே 2 ஓம் இருக்குது, அதில் 10 வோல்ட்டு ட்ராப் ஆகுதுன்னா இதுக்கு வழியாக அக்ராஸாக இருக்க இது வழியாக போகிற கரண்ட் வந்து 5 ஆம்பியர். அதாவது ஜஸ்ட் ஓம்ஸ்ல I = V/R. இங்கே Vன்றது 10 பை Rன்றது 2, ஸோ 5 ஆம்பியர். இந்த லைன் எப்படி வந்துச்சு? சரி, ஓகே. ஸோ இது வழியாக 5 ஆம்பியர் வருது. 5 ஆம்பியர் வில் கோ ஹியர் டு, அண்ட் இங்கேருந்து ஒரு 3 ஆம்பியர் வருது, இங்கேருந்து ஒரு 5 ஆம்பியர் வருது.
ஸோ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி எகெயின் இந்த இடத்துல நீங்கள் கேசிஎல் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 3 ஆம்பியர் ப்ளஸ் 5 ஆம்பியர் 8 ஆம்பியர் போகும். சரி, ஓகே. லைக் ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிஸ்டன்ஸ், அதாவது கீழே இருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸ் வழியாக என்ன கரண்ட் போகுதுன்றது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், லைக் இந்த லூப்புக்கு நான் ஜஸ்ட் ஒரு KVL போடுறேன். KVL போட்டால் என்ன வரும்? E1 is equal to 3 into 4 plus 8 into 3, கரெக்டா? ஸோ நமக்கு இந்த இடத்துல 3 4s are 12, 8 3s are 24, ஸோ 36 வோல்ட் அப்படின்னு வரும் E1. ஸோ நான் ஜஸ்ட்டு KVL படி யூஸ் பண்ணல, பட் எனக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ EMF இருக்குன்னா இந்த லூப்பில் வந்து லைக் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் வந்து மேபி கரெக்டு, இந்த E1 மைனஸ் ஐஆர்னு ட்ராப் வச்சு நீங்கள் பேசியிருப்பீங்க. பட் ஓகே, இது வந்து நியூ அப்ரோச் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா E1 = 36 வோல்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். சிமிலர்லி நான் இந்த லூப்புக்கு எடுக்கிறேன், கரால் மாற்றிக்கிறேனே, இந்த லூப்புக்கு எடுக்கிறேன். இந்த லூப்புக்கு எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஓகே சிமிலர் தான். E2 is equal to 5 into 2 ப்ளஸ், ஓகே இங்கேயும் 5 தான், 5 into 4 ப்ளஸ் 8 into 3. உங்களுக்கு இது புரியுதில்ல? லைக் நான் வந்து KVL மாதிரி யூஸ் பண்ணல. அந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ரியலாகவே இருந்ததுன்னா அதோட லூப்பில் வந்து எப்படி கரண்ட் போகும்போது எப்படி ஈக்குவலைஸ் ஆகும், ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு மெத்தட் தான். லைக் KVL மாதிரி யூஸ் பண்ணி கன்ஃபியூஷனுக்கு கொண்டு வரல. ஸோ அதனால், அதாவது இந்த இடத்துல ஒரு E2ன்ற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் EMF சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த லூப்பில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பேசிக்கலி அதுதான். இங்கே பாருங்கள், 5 into 2 10 ப்ளஸ் 5 into 4 20 ப்ளஸ் 8 3s are 24. ஸோ நமக்கு எல்லாமே ஆட் பண்ண என்ன வரும்? 30 54 வோல்ட்டு. ஸோ நமக்கு ஆப்ஷன் 3யும் கரெக்டான ஆன்சர் தான். எகெயின் பாருங்கள், இங்கே வந்து எனக்கு வந்து 36 வோல்ட் இருக்குது, இங்கே 54 வோல்ட் இருக்குது. பட் ஆனால் ரெண்டு EMFும் லெட்ஸே ரெண்டு செல்ஸுமே லைக் சம் ஆஃப் த EMF மாதிரி இல்லை. அதாவது உன்னோட நெகட்டிவ் வந்து என்னோட பாசிட்டிவோட கனெக்ட் ஆயிருந்தால் தான் வி கேன் சம் த EMFs. பட் இங்கே நமக்கு நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னவோ அதுதான் பொட்டன்ஷியல் அக்ராஸ் திஸ் ஆர். உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 36 வோல்ட் இருக்குது, அங்கே 54 வோல்ட் இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஆர் என்னவாக இருக்கும்னா, ஓகே கொஷின் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னா என்னோடய சொல்யூஷன் அதோட ரொம்ப கொடூரமாக இருக்குது. லைக் இந்த போர்டு யூசேஜ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கசமசான்னு இருக்குது. வெண்டகிற மாதிரிலாம் போட்டிருக்கேன். பட்டு சாரி மன்னிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், என்னவாக இருக்கும்னா 54 மைனஸ் 36 டிவைடட் பை கரண்ட் என்ன போகுது 2. ஏன்னா இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஓம்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே ஏன் 54 மைனஸ் 36 போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா செல்ஸ் ஆர் நாட் கனெக்டட் இன் சீரியஸ் மேனர். சீரியஸில் கனெக்ட் ஆகிருந்தாலும் பேக் டு பேக் கனெக்ட் ஆகலை, நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக நான் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும் ரெண்டு செல்ஸுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது. அண்ட் கரண்டோட ரியாக்ஷன் வந்து இப்படி இருக்கும். அதான் அவங்களே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 2. அண்டு 54லேருந்து 36 போனுச்சுன்னா 46. ஸோ அங்கே ஒரு 10 கிடைக்குது நமக்கு. ஓகே 36னா 46 10 18. ஸோ 18/2 வந்து 9. ஸோ இந்த R வந்து 9 ஓம் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு KVL KCLலேருந்து. ஓகே, அப்போனா ஸ்டேட்மெண்ட் 4 ரைட் தான். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் கலர் எடுக்கிறேன், பிளாக். ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹியர். ஓகே, இங்கே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த 4 ஓமுக்கு வழியாக 5 ஆம்பியர் போகுது. ஸோ நமக்கு ஆப்ஷன் 1ம் கரெக்டு தான். ஓகே, லைக் ரொம்ப ப்ராப்பராக நடத்தியிருக்கனாலே எனக்கு தெரில. பட் இந்த சம்முக்கு தேவையான எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஓகே, அதாவது 1 2 3 4 எல்லாமே ரைட்டு. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட். பட் கொஷின் வைஸ் பார்த்தா ஆப்ஷன் டி கரெக்ட். ஏன்னா அதில் தான் எல்லா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் 1 2 3 4னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லைக் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். லைக் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு குத்திக்கிட்டே இருக்குது. நான் கரெக்டாக சொல்லிட்டேனால என்ன லைக் ஓகே, தேங்க்யூ.